வெல்கம் பேக். இது ஏரியா ரிலேட்டட் சர்க்கிளோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கேல்குலேஷன் பார்ட் மட்டும்தான். அதுவுமே நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது நம்ம சம்ஸில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரேடியஸ். ஸோ ரேடியஸ்ன்றது என்னென்னா இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த பவுண்டரி வரைக்கும் இருக்க அந்த லென்த் ஆஃப் த லைன் தான் வந்து ரேடியஸ். யூ ஆல்ரெடி நோ திஸ். அண்ட் நெக்ஸ்ட் கார்டு. கார்டுனா என்னென்னா ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து சர்க்கிளில் ஏதாச்சும் ஒரு 2 இடத்துல டச் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் கார்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கார்டு, ஆனால் அது பவுண்டரியில் இருக்க 2 இடத்துல டச் பண்ணணும். ஸோ இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டு வந்து டச் மட்டும்தான் பண்ணும். இட் வில் நாட் கட். ஸோ இட் வில் நாட் அந்த பவுண்டரியை தவிர இது எக்ஸ்டெண்ட் ஆகாது, இதுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டயாமீட்டர். ஸோ இதே இந்த கார்டு வந்து சர்க்கிளோட சென்டரில் பாஸ் ஆகி இந்த 2 பவுண்டரியும் டச் பண்ணிச்சுன்னா அதுதான் டயாமீட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டயாமீட்டர் தான் லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள். அந்த சர்க்கிளோட லாங்கஸ்ட் கார்டுன்றது டயாமீட்டர் தான். அண்ட் திஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 2 times the radius is called diameter. ரேடியஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் டயாமீட்டர். அந்த நெக்ஸ்ட் கார்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சீக்கெண்ட். ஸோ சீக்கெண்ட்டுக்கும் கார்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னென்னா இந்த கார்டு வந்து இதோட ஸ்டாப் ஆகிடும். இந்த சீக்கெண்ட்ன்றது கட் பண்ணிவிட்டு சர்க்கிள் பவுண்டரியை தாண்டி போகும். ஸோ திஸ் இஸ் சீக்கெண்ட். அந்த கார்டுனால் இந்த பவுண்டரியிலே இருக்கும். இது டச் மட்டும் பண்ணி இது கட் பண்ணோம். திஸ் வில் கட். இது வந்து சர்க்கிள் சாப்டரில் நம்ம கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் வை நான் கொடுத்துருக்கேங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேன்ஜென்ட். டேன்ஜென்ட்ன்றது இது ஒரு லைன்னு சர்க்கிளோட ஒரே பவுண்டரியில் மட்டும் டச் பண்ணிட்டு போகும். ஸோ திஸ் வில் ஸ்டடி இன் சர்க்கிள் சாப்டர். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா. திஸ் இஸ் 2 pi r ஸ்கொயர். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் இந்த என்டையர் ஏரியா. இதுதான் வந்து ஏரியான்னு சொல்லுவோம் ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா 2 pi r. இது என்னென்னா இந்த பவுண்டரியோட டோட்டல் லென்த்து. இது ரெட் கலர் லைன் இருக்குல்ல, சப்போஸ் நீங்கள் வந்து இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுன்னு அசியூம் பண்ணிங்கன்னா நம்ம பவுண்டரி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ இந்த லென்த்து ஃபுல்லாக தெரியணுன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆறுன்றது ரேடியஸ், இங்கேயும் ஆறுனா ரேடியஸ். பை வந்து யூ கேன் டேக் த 3.14 கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 22/7. இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நெக்ஸ்ட் ஸோ மைனர் அண்ட் மேஜர் செக்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபுல் சாப்டரில் நம்ம இதை பற்றி தான் படிப்போம். இந்த ரெட் கலர் பார்ட்டோட ஏரியா தெரியணும்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும். என்ன ஃபார்முலானா இது நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். θ/360 × pi r ஸ்கொயர். இதில் இந்த தீட்டான்னு சொல்கிறது என்னென்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இதுதான் தீட்டா. அவங்க கொடுப்பாங்க த ஆங்கிள் சப்டெண்டட் பை த மைனர் செக்டார் அப்படின்ற மாதிரிலாம். அண்ட் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதுவும் ஆர், இதுவும் ஆர், இதுவும் ஆர், இதுவும் ஆர். ஸோ இந்த ரெட் கலர் பார்ட் மட்டும் மைனர் செக்டார். அதை தவிர்த்து மிச்சம் இருக்குது எல்லாமே மேஜர் செக்டார். ஸோ இந்த ப்ளூ கலர் டயக்ராம் பார்த்திங்கன்னா இதுதான் மேஜர் செக்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாமில் கொஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிவ் ஒன்லி மைனர் செக்டாரோட ஆங்கிள். அப்போது உங்களுக்கு அதை கொடுத்துட்டு இதோட ஏரியா கேட்டாங்கன்னா யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் இந்த ஃபார்முலா θ/360 × pi r ஸ்கொயர். இதே மேஜர் செக்டாரோட ஏரியா கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணால் சேம் ஃபார்முலா தான். இந்த தீட்டாவுக்கு பதிலாக நீங்கள் இந்த மேஜர் செக்டரோட தீட்டாவை போடணும். ஸோ மேஜர் செக்டரோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 360 டிகிரி. அதுலேருந்து இந்த மைனர் செக்டரோட ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜர் செக்டரோட ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அசியூம் பண்ணலாம், லெட்ஸ் சே இந்த மைனர் செக்டரோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 360லேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் 300 கிடைக்குமா? ஸோ இதுதான் இந்த மேஜர் செக்டரோட ஆங்கிள். நீங்கள் ஜஸ்ட்டு இதே ஃபார்முலாவில் இந்த தீட்டாவுக்கு பதிலாக இந்த மேஜர் செக்டரோட ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு அதோட ஏரியா கிடச்சிடும். ஸோ ஜென்ரலாக என்னென்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க 360 - θ/360 × pi r ஸ்கொயர். இது நீங்கள் மனப்பாடலாம் பண்ண வேணாம். யூ ஜஸ்ட் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் எப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆங்கிள் அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் மைனர் ஆர்க், மேஜர் ஆர்க். மைனர் ஆர்க், மேஜர் ஆர்க். ஸோ மைனர் ஆர்க்னால் இதுதான் இந்த ஏபிபின்னு இருக்குல்ல சின்னதாக. ஸோ திஸ் இஸ் கால் மைனர் ஆர்க். அண்ட் இது இந்த ஏக்யூபி இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இதுதான் மேஜர் ஆர்க். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா ஒரு ஃபார்முலா அதே மாதிரி தான். ஸோ θ/360 × 2 pi r. இதில் இதோட சப்போஸ் உங்களுக்கு இந்த இது தெரியணும், ஏபிபி தெரியணும்னா இந்த ஆங்கிள் போடணும். இதுதான் தீட்டா. சப்போஸ் உங்களுக்கு
மேஜர் ஆர்க்கோட லென்த் தெரியணும்னா இந்த ஆங்கிளில் போடணும். லெட்ஸே ஆல்ஃபான்னு வச்சுப்போம். அதே தான் இப்போ உங்களுக்கு இதை கொடுத்துட்டு சப்போஸ் மைனர் ஆர்க்கோட லென்த்து கொடுத்துட்டு ஆங்கிள் கொடுத்துட்டு நீங்கள் மேஜர் ஆர்க்கோட ஏரியா லென்த்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிளோட ஃபுல் ஆங்கிள்லேருந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெட்ஸே 70 டிகிரின்னு வச்சுப்போம். இது இதோட ஆங்கிள். ஸோ இது சப்ராக்ட் பண்ணால் 290. இப்போது இந்த தீட்டாக்கு பதிலாக நீங்கள் இதை போடணும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். 360 மைனஸ் தீட்டா பை 360 × 2πr. இது எதுக்குன்னா மேஜர் ஆர்க்கோட லென்த்தை கண்டுபிடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது ஆனால் வெரி சிம்பிள் தான். என்னென்னா இந்த கார்டு இருக்குல்ல, இந்த ஏபின்ற கார்டு இது கீழே இருக்க ஏரியா தான் மைனர் செக்மெண்ட். இதே கார்டு இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் மைனர் செக்மெண்ட். கீழே தான் இருக்கணும்ல, எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இந்த சின்ன பார்ட் தான் மைனர் செக்மெண்ட், அந்த ரிமைனிங் பார்ட் இஸ் மேஜர் செக்மெண்ட். இப்போ இந்த எல்லோ கலர் ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த ஃபுல் செக்டரோட தெரியும், ஓஏபி இந்த ஏரியா தெரியும். இதுக்கு என்ன ஃபார்முலானா நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் தீட்டா பை 360 × πr². இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் அந்த ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது மட்டும் கிடைக்கும்ல. ஸோ அதுதான் இந்த ரெட் கலர் பார்ட் தான் ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ இந்த ஃபுல் செக்டர்லேருந்து இதை மட்டும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இது எல்லோ கலர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா, என்னென்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்தால் என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் அபவுட் மேஜர் செக்மெண்ட். ஸோ இந்த மேஜர் செக்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த எல்லோ கலர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபுல் சர்க்கிள் ப்ளூ கலர்லேருந்து இந்த எல்லோவை நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மேஜர் செக்மெண்ட் கிடச்சிரும். இந்த எல்லோ கலர் இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ப்ளூ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரெட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபுல் சர்க்கிள் πr² கரெக்டாக. ஸோ அதுலேருந்து இந்த ரெட்டை சப்ராக்ட் பண்ணால் இந்த ப்ளூ தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மேஜர் செக்மெண்ட்டோட ஏரியா. செகண்ட் என்னென்னா, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் மேஜர் செக்டார் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 360 மைனஸ் தீட்டா பை 360 × πr². இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்போனா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பார்ட் மட்டும் கிடைக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் ரெட் கலர் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு யூ வில் கெட் திஸ் எல்லோ. இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம். நம்ம சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஜஸ்ட்டு சொல்கிறனால சம்டைம்ஸ் புரியாமல் கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ். இப்போ எல்லா சைடுமே ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே 2 2 2னா அதுக்கு பேர் ஈக்குவல் ட்ரையாங்கிள். இதோட ஏரியா தீட்டா பை √3/4 × சைட் ஸ்கொயர். சைட்னா இங்கே 2 இருக்குன்னா 2² அப்படின்னு போடணும். இப்போ இதே 5னா எல்லா சைடும் 5னா 5 போடணும். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸோ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் எக்ஸாமில். பட் என்ன விஷயம்னா கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த √3யோட வேல்யூ 1.73 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா 1/2 × base × height. இது ஆல்ரெடி தெரியும். அண்ட் ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் இப்போதைக்கு நமக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஸே ஆகாது. ஸோ இதை ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ த ஏரியா ஆஃப் ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் யூ கேன் இது நம்ம ஆல்ரெடி ஹெரான்ஸ் ஃபார்முலா படிச்சிருப்போம் 9th. அண்ட் தென் அகெயின் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலாக இருந்தால் அது பெரிய ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள். ஸோ திஸ் இஸ் 60 டிகிரி. இதுதான் ஒரே கேஸ். அண்ட் தென் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா அது பேர் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அதோட ஏரியா சேம். அண்ட் ஸ்கேலிங் 3மே டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இதுதான். ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சம்ஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.